அனைத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் எம்ஜி நித்தீஸ்வரன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் பொருளாளர் பொறுப்பிற்காக போட்டியிடுகின்றேன். என்னை பற்றி கூற வேண்டுமென்றால், சென்னை கன்னிகாபுரம் மற்றும் புளியந்தோப்பில் தாய் மற்றும் தந்தை வீடு அமைந்திருக்கின்றது. நான் பள்ளி பருவத்தை அங்கேயே முடித்து அதன் பிறகு சென்னை டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படிப்பை முடித்தேன். அதன் பிறகு பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பட்டத்தை பெற்றேன். அதன் பிறகாக நான் அடிப்படையில் குத்துச்சண்டை வீரன் என்பதால் விளையாட்டுத்துறையில் எனக்கான வாய்ப்புகள் பறிக்கப்பட்ட பொழுது நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக ஆயத்தப்படும் நிலையில் டிபி காமராஜ் எனும் என்னுடைய சகோதரர், உனக்கு போராட்ட குணம் உள்ளது, உன்னுடைய உரிமையை நீ பெற முயற்சிக்கும் பணிகளை நான் காணும் பொழுது நீ ஓர் வழக்குரைஞராக மாறினால் நன்றாக இருக்கும் இந்த சமுதாயத்திற்கு என்று என்னை சென்னை சட்டக்கல்லூரியில் பயில அவர் எனக்கு ஓர் அறிவுரை கூறினார். அப்பொழுது நான் சென்னை சட்டக்கல்லூரியில் 2004 முதல் 7 ஆண்டுகளுக்குள் என்னுடைய படிப்பை முடித்தேன். பட்டமும் பெற்றேன். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் என்னுடைய பதிவு செய்து கொண்டு சமூக பணிகளையும் விளையாட்டு வீரர்களுக்கான உரிமைகளையும் மற்றும் பல்வேறு பாதிக்கப்படும் மக்களுக்காக உரிமையை கேட்டு சமுதாயத்தின் என்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் நான் நன்மை செய்து தேடித் தருகின்றேன். சில மூத்த வழக்கறிஞர்கள் தான் என்னுடைய ரோல் மாடல் என்று கூறலாம். அவர்களில் முக்கியம் வாய்ந்தவர் யார் என்றால் திரு பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள். இப்பொழுது அவர் இல்லை, மறைந்து விட்டார். மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை மெருகூட்டியவர் திரு கருப்பன் ஐயா அவர்கள். மற்றும் தற்பொழுது மிக சிறப்பாக தேசிய அளவில் நம்முடைய வழக்கறிஞருடைய மாண்பை மீட்டு கொடுத்து கொண்டிருக்கும் திரு பிரபாகரன் ஐயா அவர்கள். மற்றும் அனைத்து மக்களின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த மக்களின் உரிமைகளை கோரிக்கொண்டிருக்கும் திரு ஐயா சங்கரசுப்பு ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாம் எங்களுடைய மூத்த மற்றும் இவர்கள் எங்களுடைய ரோல் மாடலாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இளம் வழக்கறிஞர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு பாலமாக இவர்களை நாங்கள் கருத்தில் கொண்டு தேர்தல் களம் என்னவென்றால், ஓர் வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் எவ்வாறு அந்த பிரச்சனைகளை சரி செய்து தர வேண்டும் என்ற கொள்கை இருந்தால் மட்டுமே இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் வழக்கறிஞருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். உதாரணம் என்னவென்றால், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் அல்லது உயர்நீதிமன்ற வளாகத்தில் என்றைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், கார் பார்க்கிங். பயிற்சி செய்யும் வழக்கறிஞர்கள் சரியான நேரத்தில் நம்முடைய வளாகத்திற்குள் வந்து நுழைந்தாலும் வழக்குகளை சந்திக்க வளாகத்திற்குள் சரியான நேரத்தில் வந்தவுடன் கூட சரியான நேரத்தில் அந்தந்த நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றது. அதற்கு காரணம் 4 சக்கர வாகனங்கள் பார்க்கிங் பிரச்சனை இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் பெண்களுக்கான இருக்கைகள் அமைத்து தர வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய வழக்கறிஞர் சேவையை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கும் மூத்த வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அவர்களுடைய கழிப்பிடங்கள் அமைக்கப்படாத இருக்கின்ற சூழ்நிலை தான் இன்றும் இருக்கின்றது. தேர்தலில் வெற்றி பெற்றாலும் நீங்கள் வந்து உடனடியாக எங்களுக்கு கழிப்பறையை கட்டித்தர வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நூலகத்தில் இடையூறுகளை சரி செய்து தர வேண்டும் என்று என்னிடம் மூத்த வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுகின்றார்கள். எனவே நான் இந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் பொருளாளர் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் நான் உடனடியாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் ஒரு கழிப்பறையை கட்ட ஏற்பாடு செய்வேன். மேலும் நம்முடைய தலையாய பிரச்சனையாக பார்க்கிங் வசதிகளை மேன்மைப்படுத்தி இப்பொழுது இருக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வைத்து அந்த பார்க்கிங்கை நான் சரி செய்து தருவேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கின்றேன். உண்மையாக உழைக்க காத்திருக்கின்றேன். உங்கள் அன்புள்ள எம்ஜி நித்தீஸ்வரன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் பொருளாளர் பொறுப்பிற்காக போட்டியிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.